இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிளீனிங் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஃப்ரிட்ஜு. இது வந்து இதில் இருக்க கேஸ் எல்லாம் நமக்கு போயிடுச்சு. இது சும்மா தான் வச்சுருந்தேன். இதை நம்ம வந்து ரீயூஸ் எப்படி பண்ணலான்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லையும் இது மாதிரி ஓல்டு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது கூடயே மிக்ஸி எப்படி சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது கூடயே இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஜூஸ் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், இது உங்கள் ஆர்எஸ்ட் ஹெல்த் கிச்சன். யாராவது என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸி கிளீனிங் பார்க்கலாம். இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்காகவே நான் வந்து ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு க்ளீனிங் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச அரிசி எவ்வளோ நமக்கு அவ்வளோ அழுக்காயிருக்கு. சிம்பிளாக நம்ம வந்து யூஸ் பண்ணுற பேஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். லைட்டாக சேர்த்துக்கலாம், ரொம்ப அதிகமாக வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு நம்ம இதை எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் ரொம்ப நிறைய வந்து எடுத்து அப்ளை பண்ணாதீங்க. லைட்டாக எடுத்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு அழுக்கு இருக்குன்னு தெரியுதோ அங்கே எல்லா பக்கமும் இது மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, தேவையில்லாத ப்ரஷ் இருக்கும், யூஸ் பண்ண ப்ரஷ்ஷு, அதை வச்சு நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த இடுக்கிலலாம் கூட நீங்கள் எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அப்படியே தொடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு நிமிஷத்தில் க்ளீன் ஆகிடும். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது பேஸ்ட்டும் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துருக்கோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. அழகாக நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் க்ளீன் பண்ணாலே போதுங்க, நல்லா நமக்கு க்ளீனாக இருக்கும். நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டணுன்றதுக்காக அப்படியே நான் விட்டதுனால எனக்கு ரொம்ப மோசமாக ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நிமிஷத்தில் க்ளீன் இது மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வைக்கும் போது மிக்ஸி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும், நல்லாவும் அரைக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு வீட்டில் யூஸ் பண்ணுற பொருள் தான். இதுக்கான தனியாக நம்ம ஸ்ப்ரேவோ எதுவும் வாங்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஃபர்ஸ்ட்டுக்கும் இப்போதைக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லாவே க்ளீனாகி வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிப் போவோம். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் புதுசாக வாங்கிட்டோன்னா பழைய ஃப்ரிட்ஜை நம்ம போட்டுருவோம். இனிமேல் இது மாதிரி தூக்கி போடாதீங்க. உங்கள்கிட்ட இது மாதிரி பழைய ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஃப்ரிட்ஜு. இது ரொம்ப அழுக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கேஸ்னு ஒன்று இருக்கும், அந்த கேஸ்லாம் எதுவுமே இல்லைங்க. உங்கள் வீட்டில் கேஸ்லாம் இருந்துச்சு, அது உள்ளே நமக்கு ஒரு கேஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போயிடுச்சுன்னா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஃப்ரிட்ஜை. அது இல்லைன்னா நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கேஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னும் போது யூஸ் பண்ணாதீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேஸுன்றது நமக்கு போயிடுச்சு, அது கூலிங்க்காக ஒன்று கேஸ் இதில் இருக்கும், அந்த கேஸ் போயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையுமே இதெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற என்ன வாஷிங்க்கு யூஸ் பண்ணுமோ அதை வச்சு நல்லா அதை சுத்தம் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஃப்ரிட்ஜு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த க்ளீனிங்க்கு. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பேக்கிங் சோடா, கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டோன்னா நல்லா இதை கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் இது மாதிரி ஒரு பாட்டிலில் ஊற்றி இது மாதிரி குத்திக்கிறேன். நான் வந்து ஸ்போர்க் வச்சு நான் வந்து ஓட்டை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை ஃப்ரிட்ஜில் எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழுக்காக இருக்கும் எல்லா பக்கமும் நான் வந்து இந்த லிக்விடை இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தொடச்சி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துடலாம் அழுக்கெல்லாம். இது பார்த்திங்கன்னா நம்ம எதுக்கு நம்ம இது மாதிரி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோன்னா, நான் வந்து இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க மளிகை சாமான் வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுக்காக நான் வந்து இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்து புக்ஸ் வைக்கிறதுக்கோ அப்படி இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது துணி வைக்கிறதுக்கு பீரோ மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம்.
நம்ம கிச்சனில் இல்லாமல் நம்ம வார்ட்ரூம்லேயும் வச்சு நம்ம இதை துணி வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். பசங்களோட ஸ்டடி டேபிள் பக்கத்துலேயும் இதை வச்சுட்டு நம்ம வந்து இதை பசங்களோட புக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா சின்ன ஃப்ரிட்ஜ் தான், பெருசு இல்லை. அதனால் நம்ம கரெக்டாக வந்து பீரோ மாதிரி நமக்கு நல்லா அழகாக இருக்கும். இப்போ இது நல்லா நம்ம ஒரு காட்டன் துணியில் நல்லா துடைச்சி எடுத்துருக்கலாம். ஈரம் இல்லாத துணியில் நல்லா இதை துடைச்சி நல்லா நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கும் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். சூப்பராக நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு. இந்த மேலே ரப்பர்லாம் பாருங்கள் எவ்வளோ நமக்கு அழுக்கு இருந்துச்சு. இப்போ எல்லாமே நமக்கு க்ளீனாகி வந்திருக்கு. கண்டிப்பாக இதுமாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இதில் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருள் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலேயும் நம்ம வந்து தேவையானது எதாவது கூட வந்து ஷெல்ஃபோ, அதாவது பிளாஸ்டிக்கில் ஒரு ஷெல்ஃபு நமக்கு அது மாதிரி 3 ரேக்கு 2 ரேக்கெலாம் இருக்கலாம். அது கூட நம்ம இதுக்கு மேலே வச்சுக்கலாம், அந்த ஃப்ரிட்ஜுக்கு மேலே. அப்போ மேலேயும் நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் நமக்கு கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு மளிகை சாமான் தான் வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் எங்கெங்கே தனித்தனியாக வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ட்ரே நான் வந்து ஆன்லைனில் வாங்கின ட்ரே தான் இது. இதில் நான் வந்து ஸ்பைசஸ்லாம் தனியாகவும் சின்ன சின்ன பேக்கெட்லாம் தனியாகவும் நான் இது மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சு எடுக்கும்போது நமக்கு க்ளோஸ்லேயும் இருக்கும், உள்ளேயும் எந்த பூச்சியும் நமக்கு போகாது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஓல்டு ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம கடையில் போட்டாலும் நமக்கு ஒரு 500 ரூபா தான் எடுப்பான், அதுக்கு மேலே அதை எடுக்க மாட்டான். நம்ம இதை பார்த்திங்கன்னா ஒரு பீரோ மாதிரியோ இல்லை ஒரு ஸ்டோரேஜ் ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அழகாக நம்ம யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இது மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி ரேக்கில் நான் வந்து எல்லா சின்ன சின்ன பேக்கெட்டையும் நான் போட்டு வச்சுருக்கேன். தேவையான போது நம்ம எடுத்துக்கலாம். என்ன இருக்குது என்ன இல்லைன்றது நமக்கு தெரியும். சப்போஸ் நம்ம ஏதோ ஒரு பக்கெட்லேயோ இல்லைன்னா வந்து ஒரு ட்ரம்லேயோ போட்டு வச்சோன்னா நமக்கு என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியாது. இது மாதிரி நம்ம தனித்தனியாக வைக்கும் போது என்ன இருக்குது எல்லாமே நமக்கு தெரியும். இந்த ட்ரேலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன்லேயே நமக்கு கிடைக்குதுங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஆன்லைனில். இதுமாதிரி நம்ம வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது நமக்கு டோரும் க்ளோஸ் ஆகிருக்கும், எந்த வித பூச்சி வண்டு எதுவும் நமக்கு உள்ளே போகாது. இந்த கதவு பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஹார்லிக்ஸு, உப்பு, இது மாதிரியான ஐட்டம்லாம் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ட்ரிங்க் எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து கிருணி பழங்க. இது வந்து நமக்கு வெயில் காலத்தில் எல்லா இடத்துலையும் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம ஈஸியாக நம்ம போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இந்த விதையை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சு நம்ம அதை சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு குழிக்கரண்டியாக பார்த்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி நீங்கள் எடுத்திங்கனாலே அழகாக நமக்கு வந்துடுங்க. இதுக்கு நீங்கள் கட் பண்ணி போகணுன்ற அவசியமே கிடையாது. இது மாதிரி நீங்கள் அந்த கரண்டிலே எடுத்துட்டு இது மாதிரி நல்லா குத்தி விட்டுக்கோங்க. இது மாதிரி குத்தி விடும்போது பார்த்தீங்கன்னா மிக்சியில் அரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குழப்பாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஐஸ் கியூப்ஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஃபேவரெட்டுங்க இது, அதாவது பழைய சாதம். இது வந்து சாதம் வந்து நைட்டே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம உப்பு சேர்த்து நல்லா நம்ம கையில் நல்லா கரைச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நல்லா அந்த சாதத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. இது மாதிரி கரைச்சிட்டு தேவையான உப்பு நான் சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். கலந்துட்டு இதை குடிக்கும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. உடம்பும் நல்லா ஹீட் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி பார்த்த இந்த டிப்ஸு. இந்த ரெசிபியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்எஸ்டி ஹெல்த் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.